சிறப்பு நன்மை வைத்திருப்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. வணக்கங்களுக்கு அல்லாஹ் தான் கூலி கொடுக்கிறான். ஆனா நோன்பு குறித்து மட்டும் அல்லாஹ், நோன்பு என்பது எனக்குரியதுதான், அந்த நோன்புக்கு நானே கூலி வழங்க வேண்டும். அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நோன்பு ஒரு கேடயம்ங்கறாங்க. நரகத்தின் வாசல் அடைக்கப்படுதுங்கிறது விளக்கம் வழங்குதா? மனிதர்களுக்கு நேர்வழியை சொல்வதற்கு தான் குர்ஆன் வந்திருக்குங்கறான் அல்லாஹ். அந்த பாடத்துல நோன்பு வைக்கணும் அல்லாஹ் சொல்லணும். நோன்பு ஏன் அல்லாஹ் கடமையாக்கணும்? அந்த கேள்வி வருதா இல்லையா? சொல்றோம்னா அல்லாஹ்வுக்காக பசியை உணர்வதற்கு தான் நோன்பு. நோன்பு என்பதனுடைய நோக்கம் பசியை உணர்வதற்கு அல்ல, தாகத்தை உணர்வதற்கு அல்ல, இறையச்சத்தை உணர்வதற்கு. யாரும் அதை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறானே. அப்ப குர்ஆன்ல படித்து விட்டு வழிகாட்டி போறாங்க. என்ன காரணம்? இந்த குர்ஆன்ல நேர்வழி இருக்குது. அந்த நேர்வழி யாருக்கு கிடைக்கும்? எல்லாருக்கும் கிடைக்காது. யாருக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதோ, இறைவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறதோ, அவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய நேர்வழி நடக்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய மக்ரிப் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்தவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கு குழுமி இருக்கின்றோம். இந்த சொற்பொழிவிற்குள் செல்வதற்கு முன்னால் இந்த சபை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சபை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹுடைய பள்ளி வாசலிலே, அல்லாஹுடைய இல்லமான அல்லாஹுடைய அந்த பள்ளி வாசலில் அமர்ந்து எவர்கள் இறைவனை பற்றி, இறைவனுடைய வசனத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த சபையை நோக்கி வானவர்கள் இறங்குகிறார்கள். மேலும் அல்லாஹுடைய அருளும் அவர்களை நோக்கி இறங்குகிறது. அவர்களை சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய வானவர்கள் அந்த பள்ளிவாசில் அமர்ந்து இறைவனை பற்றியும் இறைவனுடைய வசனத்தை பற்றியும் பேசக்கூடிய அந்த சபையிலே அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இறைவனுடைய இல்லத்தில் அமர்ந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி, இறைவனுடைய வசனத்தை பற்றி நாம் அமர்ந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அதை பற்றி உரையாடுகிறோம் என்று சொன்னால் அது இறைவனுடைய அருள்மிக்க ஒரு சபை என்பதை புரிந்து அல்லாஹுடைய அருளை பெறக்கூடியவர்களாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த தருணத்திலே ரமலானை வரவேற்போம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அருள்மிக்க மாதமான ரமலான் மாதம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில நாட்களில் நம்மை வந்து அடைய இருக்கிறது.
இந்த தருணத்திலே ரமலான் மாதம் எத்தகைய மாதம், இறைவன் அந்த மாதத்தை எத்தகைய கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதையெல்லாம் அறிந்தவர்களாக அந்த மாதத்தை நாம் அடைகின்ற போது அதிகமான அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை அது பெற்றுத்தரும் என்ற அடிப்படையில இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை குறித்து நமக்கு சொன்ன செய்திகளையும், இறைவன் திருமறை குர்ஆனிலே ரமலானை பற்றிய செய்திகளையும் எந்த அளவிற்கு நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து அல்லாஹ்வுடைய அருளை பெற முயற்சிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சில செய்திகளை மட்டும் இந்த உரையிலே நாம் குறிப்பிடவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இதா ஜாஅ ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா. ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. வகுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன. மேலும் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துகிறது? ரமலான் மாதம் என்பது எத்தகைய அருள்மிக்க மாதம் என்பதை உணர்த்துவதற்கு இந்த ஒரு செய்தியே நமக்கு போதுமானது. எந்த அளவிற்கு என்றால், ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன என்ற செய்தி நமக்கு எதை உணர்த்துகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறதுனா நேரடியாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ரமலான் மாதம் வந்ததுன்னா சொர்க்கத்தின் வாசலை திறந்து வச்சிருவான். அதனாலதான் இப்படி சில பேர் நினைத்திருக்கிறதுனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரமலான்ல யாரையாரும் மரணிச்சுட்டா என்ன சொல்லுவாங்க, நோம்பு காலத்துல மௌத்து வந்திருக்குது, ரமலான்ல மௌத்து வந்திருக்குது, நல்ல மௌத்து அப்படிங்குவாங்க. அப்படின்னா என்ன, ரமலான்ல மௌத்தாகுனா நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு நினைப்போம். அந்த மாதிரி மனசுல பல பேர்களுடைய உள்ளத்துல ஊட்டி வைக்கப்பட்டிருக்கு. அது காரணம் என்னன்னு கேட்டா, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்குது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, அதனால ரமலான்ல வரக்கூடிய மௌத்து என்பது நல்ல மௌத்து என்றெல்லாம் சில நம்பிக்கைகள் நம் சமுதாயத்திலே சில இடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருத்திலே அதை சொன்னார்களா என்று பார்த்தால், அந்த செய்தியை நாம் சிந்தித்து பார்த்தால் அந்த கருத்தில் சொல்லவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளலாம். ஏன், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் சொர்க்கத்திற்கு எப்போது போவான்? ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் சொர்க்கத்திற்கு செல்வதாக இருந்தாலும் சரி, நரகத்திற்கு செல்வதாக இருந்தாலும் சரி, பூரண உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். அழிக்கப்பட்ட பிறகு அனைத்தையும் அல்லாஹ் மீண்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்த அனைத்து மனிதர்களையும் எழுப்பி விசாரிக்கக்கூடிய நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய விசாரணை மன்றத்தை அங்கே ஏற்படுத்தி தனித்தனியாக ஒவ்வொரு நபர்களையும் அல்லாஹ் விசாரிப்பான். அந்த விசாரணையில் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கருணைக்கு உட்பட்டார்களோ, அல்லாஹ்வுடைய அருளில் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அதிகமான நன்மை செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான். யார் இந்த உலகத்திலே பாவங்களிலே மூழ்கி திளைத்துக் கொண்டிருந்தார்களோ, பாவ மன்னிப்பை கேட்காமல் பாவ சுமைகளை சுமந்தவர்களாக மறுமையில் நின்றார்களோ அவர்களுக்கு நரகம் என்ற வேதனையை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். இதுவெல்லாம் எப்போ நடக்கும்? இந்த உலகத்திலே இன்றைக்கு ஒருவர் மரணித்து விட்டால் அவர் பர்சக் என்ற அந்த கபூர் வாழ்க்கைக்கு உட்பட்டு வருகிறார். இன்னைக்கு மௌத்தா போகக்கூடிய ஒவ்வொருவர்களும் எங்க இருக்கிறாங்க? கபூர் வாழ்க்கையில் இருக்கிறாங்க. இந்த கபூர் வாழ்க்கைக்கு பிறகு ஒட்டுமொத்த உலகம் அழிக்கப்பட்டு பிறகு அல்லாஹ் விசாரித்து அந்த நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்லக்கூடிய மறுமை நாளுக்கு பிறகுதான் ஒருவர் சொர்க்கத்திற்கு நரகத்துக்கும் செல்கிறார். அப்ப சுவனத்திற்கு நரகத்திற்கு செல்வது இப்போ கிடையாது. இப்போ இறந்து விட்டா ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரா? அது நல்லடியாரா இருந்தாலும் இப்ப சொர்க்கத்துக்கு போக மாட்டார். எங்க இருப்பாரு? கபூர்ல தான் இருப்பார். கபூர்ல எழுப்பப்படும் நாள் வரை நல்லடியாராக இருந்தால் புது மாப்பிள்ளை போன்று உறங்கிக் கொண்டிருப்பார்கள். கெட்டடியார்களாக இருந்தால் எழுப்பப்படும் நாள் வரை அவர்கள் வேதனைக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். இதைதான் மார்க்கம் சொல்கிறது. அப்ப இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்தது?
இதா ஜா ரமலான ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, ரமலான் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் என்றால் இதற்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அருள் வாசல்கள் இந்த மாதத்தில் திறந்திருக்கிறது, வானத்தின் வாசல்கள் திறந்திருக்கிறது. வானத்தின் வாசல்கள் திறந்திருக்கிறது என்றால் எது நம்மை சுவனத்திற்கு அழைத்து செல்லுமோ, ஒரு மனிதனை சுவனத்திற்கு அழைத்து செல்வது எது? அல்லாஹ்வுடைய அருளை பெறாமல் ஒருவன் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய கருணை பார்வையில் படாமல் ஒருவன் சொர்க்கத்திற்கு போக முடியாது. ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் எப்போது வருமோ அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், இந்த ரமலானில் அல்லாஹ்வுடைய அருள் கருணை என்பது அதிகமாக வந்து இறங்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் வாசல்கள் இந்த மாதத்தில் திறந்திருக்கிறது. அருள் வாசல்கள் திறந்திருப்பது என்பது அதிகமான அருள் பொழியக்கூடிய மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தை ஒருவர் சரியாக பயன்படுத்திக் கொண்டால், இந்த மாதத்தை சரியான நன்மைகளை செய்ய முயற்சித்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழியில் அதிகமான நல்லறங்களை ஒருவர் செய்வாரையானால் அவர் எளிதாக சொர்க்கத்தை அடைவார். சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அருள் பொழியக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலான் மாதம் என்பதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி வகுல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறதுனா என்ன அர்த்தம்? மேல உள்ள அந்த செய்தி எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ, சொர்க்கத்தின் வாசலை எப்படி புரிந்து கொண்டோமோ அதே அர்த்தம் தான் இங்கே. நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது என்று சொன்னால் ஒரு மனிதனை நரகத்திற்கு அழைத்து செல்வது எது? அவன் செய்யக்கூடிய பாவங்கள். இந்த உலகத்தில் அவன் செய்யக்கூடிய அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய ஹராமான காரியங்கள் அவனை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்ப தன்னுடைய பாவச்சுமையோடு நாளை மறுமையில போய் நின்றான் சொன்னா அவனுக்கு நரகத்திற்கு அந்த பாவங்கள் தான் கொண்டு செல்லும். இப்படிப்பட்ட அந்த பாவங்களை அழிக்கக்கூடிய மன்னிப்பின் மாதமாக இந்த ரமலான் இருக்கிறது. யாவன் இந்த ரமலானை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறானோ, நல்லறங்களை செய்ய முயற்சிக்கின்றானோ, அவனுக்கு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கின்றான் அல்லாஹ். அவன் செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவன் ஒரு நன்மையை செய்கிறான் என்று சொன்னால் ரமலானில் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு மற்ற மாதங்கள் செய்வதை விட பல மடங்கு நன்மையை ஒரு பக்கம் அல்லாஹ் குவிக்கின்றான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த நன்மையே அவருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? அவருடைய பாவத்தை அழிக்கக்கூடிய சாதனமாக ஆக்கி விடுகிறான். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, ரமலான்ல நாம நின்று அதிகமாக நின்று வணங்குவோம் அல்லாஹ்வை, இரவு நேரங்களில் நின்று வணங்குவோம். மற்ற மாதங்கள்ல வணக்க வழிபாடுகளில் ஈடுபடாதவர்கள் கூட இந்த ரமலான் வந்துவிட்டால் அதிகமாக ஈடுபடுவதை பார்க்கலாம். ஐவேளை தொழாதவர்கள் கூட தொழக்கூடியவர்களாக பார்க்கலாம். இப்படி ரமலான் வந்துவிட்டால் அதிகமான வணக்க வழிபாடுகள் ஈடுபடுகிறார்களே, இதற்கு மற்ற மாதங்களில் செய்வதை விட அதிகமான கூலிகளை அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை நம்மளால அறிந்து வச்சிருக்கிறோம். அதே நேரத்துல இந்த நின்று வணங்கக்கூடிய இந்த செயல் என்பது நன்மையை ஒரு பக்கம் பெற்று தருவதோடு நம்முடைய பாவங்களையும் அழித்தொழிக்கிறது. இப்ப ஒருவர் தனித்து தொழுவதை விட ஜமாத்தாக தொழும் போது எத்தனை மடங்கு நன்மை? 27 மடங்கு நன்மை. இப்ப தனித்து தொழுவதால் நன்மை இருக்குது. ஆனா ஜமாத்தாக தொழும் பொழுது, இப்ப ஃபர்லான தொழுகையே வந்து ஆண்கள் ஜமாத்தாக தொழுவதான் முயற்சிக்க வேண்டும், அதுதான் வலியுறுத்துகிறது மார்க்கம். அதே நேரத்தில் சுன்னத்தான தொழுகைகளை ஜமாத்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில தொழுகைகளை தொழுது காட்டியிருக்கிறார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வழிகாட்டி இருக்கின்ற அடிப்படையில் சுன்னத்தான தொழுகையாக இருக்கக்கூடிய அந்த இரவு தொழுகையை கூட மற்ற நாட்களில் தனித்து தொழக்கூடிய நாம் ரமலானில் நம்ம வந்து ஜமாத்தாக நின்று தொழும் பொழுது கூடுதல் நன்மையை நம்ம என்ன செய்கிறோம்? பெறுகிறோம். மற்ற நாட்களிலும் ஜமாத்தாக சுன்னத்தான தொழுகையை தொழுதால் 27 மடங்கு நன்மை இருக்குது. இது ஃபர்லுக்கு மட்டுமல்ல, சுன்னத்தான தொழுகையில ஜமாத்தாக தொழும்போது கூட கூடுதல் நன்மை அல்லாஹ் தருவான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக தான் சொல்கிறார்கள், தனித்து தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது என்பது 27 மடங்கு நன்மையை பெற்றுத் தருகிறது. அப்ப இப்படிப்பட்ட அதிகமான நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இரவு நேரங்களில் ஜமாத்தாக நின்று என்ன செய்யறோம்? நின்று வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ரமலானில் நின்று வணங்குவாரோ
குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவர் செய்த முன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நின்று வணங்குறோம், நின்று வணங்கு சுன்னத்தான தொழுகையில நின்று வணங்குறதுக்கும் நன்மை, ஸ்பெஷல் நன்மை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதே ஜமாத்தாக நின்று தொழும்போது அதை விட கூடுதல் நன்மை அல்லாஹ் தர்றான். அதையும் தாண்டி இந்த ரமலானில் நின்று வணங்கும் போது என்ன ஸ்பெஷல் வருது, என்ன ஒரு கூடுதல் சிறப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த நன்மைகள் நம்மை சொர்க்கத்திற்கு ஒரு பக்கம் அழைத்து செல்கிறது, அதே நேரத்தில் நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடியதாக நாம் நின்று வணங்கக்கூடிய தொழுகை மாற்றி விடுகிறது. பாவங்களை மன்னிக்கப்படுவதன் மூலமாக, பாவங்களை இந்த தொழுகை அளிக்கின்றதன் மூலமாக, நாம் செல்லக்கூடிய நம்முடைய பாவத்தின் மூலமாக நமக்காக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நரகத்தின் வாசல் அடைக்கப்படுகிறது. எவர்களெல்லாம் நரகத்திற்கு செல்லக்கூடிய அந்த பாவத்தை செய்திருக்கிறானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதன் மூலமாக அவனுக்கான நரகத்தின் வாசல் அடைக்கப்படுது. இதைதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தின் வாசல் அடைக்கப்படுதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாருங்க, நோன்பு வைக்கிறோம். ரமலான் வந்துட்டா எல்லாருக்கும் நினைவுல வர்றது நோன்பு தான். ஃபஜ்ர் முதல் மக்ரிப் நேரம் வரும் வரை பசித்திருப்பது, தாகித்திருப்பது, தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் இருப்பது, இதுதான் நோன்பு என்பதை வழங்கி வைத்திருக்கிறோம். இறைவனுக்காக நாம் எல்லாம் அந்த வணக்கத்தில் ஈடுபடுவோம். இந்த நோன்புக்கு அல்லாஹ் ஏராளமான கூலிகளை வைத்திருக்கிறார், சிறப்பு நன்மையை வைத்திருப்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. எந்த அளவுக்கு? நோன்பு என்பது எனக்குரியது, அந்த நோன்புக்கு நான் தான் கூலி வழங்குவேன் அல்லாஹ். இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தேகம் வரும், ஆனா அஜிஸி பிஹிங்கிறான் அல்லாஹ், நான் தான் கூலி வழங்குவேனா? எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான கூலி வழங்குறான், எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் தான் கூலி. தொழுகிறதுக்கு யார் கூலி தர்றா? தான தர்மம் செய்யறதுக்கு யார் கூலி தர்றா? எல்லா நன்மைகளுக்கும் அல்லாஹ் தான் கூலி வழங்குறான். ஆனா அந்த நோன்பை பற்றி சொல்லும் போது மட்டும் அதற்கு ஸ்பெஷலா நான் தான் கூலி வழங்குவேன் அப்படின்னா இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துவது தெரியுமா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெண்களுக்கெல்லாம், தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கும். என்னது? 5000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு, ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லயும் குடும்ப பெண்மணிகளுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு மெசேஜ்ல வந்திருக்கும் 5000 ரூபாய். அது என்னது? வர்ற 3 மாசத்துக்கு சேர்த்து பிளஸ் உங்களுக்கு சம்மர் போனஸ்ங்கிற பேர்ல எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் போட்டு என்ன செஞ்சிருச்சு? 5000 ரூபாய் வந்துருச்சு. இப்ப தாய்மார்களுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. இப்ப தந்தது யாரு? தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்காரு? அறிவிப்பு செஞ்சு எல்லார் அக்கௌண்ட்லயும் வந்துருச்சு. இப்போ இதை பார்த்ததுமே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அதை பார்க்கக்கூடிய அந்த மெசேஜை பார்த்து இன்ப அதிர்ச்சின்னா செய்தியே போடுறான், இன்ப அதிர்ச்சி. அந்த மாதிரி இவ்வளவு சந்தோஷம், இந்த அக்கௌண்ட்ல இந்த காசு வந்ததுக்கு இவ்வளவு சந்தோஷம்னா, அந்த காசை குடிக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் என்ன செய்யறாரு? இந்த தொகையை அக்கௌண்ட்ல எல்லாருக்கும் போட்டாச்சு, இருந்தாலும் இந்த செயல் திட்டத்தை நான் கொடுக்கறதுக்காக ஒரு சில நபர்களுக்கு மட்டும் நேர்ல நான் கொடுக்கறேன்னு சொல்லி நேரா அவரை கூப்பிட்டு, சில பெண்மணிகளை மட்டும் கூப்பிட்டு நேர்ல அந்த காசை கொடுக்கும் போது, முதல்வருடைய கையால ஒரு பெண்மணி அந்த காசை வாங்குதுன்னு வச்சுக்கிறேங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம். அக்கௌண்ட்ல காசு வந்ததுக்கே மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கிறோம். முதல்வரே நேரா கூப்பிட்டு இந்தாப்பா. அது மாதிரி சில செயல் திட்டங்கள் நடந்திருக்குது. சில செயல் திட்டங்களை துவங்கி வைக்கும் போது ஒரு பொங்கல் பரிசையே கொடுக்குறாங்க. ரேஷன் கடையில போய் பொங்கல் பரிசு கரும்பு வாங்குறதுக்கு சந்தோஷமா இருக்குதுன்னா, அந்த பொங்கல் பரிசு கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் என்ன செய்யறாரு? ஒரு சில நபர்களை கூப்பிட்டு நேரா அப்படி கொடுக்குறாரு. போட்டோ போஸ் கொடுக்குறாங்க, நேர முதலமைச்சர் கையால வாங்குறாங்க. அப்ப அந்த பெண்மணிகள் 2-3 பேர் வாங்கினாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அப்போ கொடுப்பது ஒரு நபர் தான், ஆனா கொடுக்கிற விதம் ஒண்ணு இருக்குது, கொடுக்கிற கண்ணியம் ஒண்ணு இருக்குது. அந்த முறையில் பார்க்கும்போது அதைதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எல்லா வணக்கங்களுக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்கிறான். ஆனா நோன்பு குறித்து மட்டும் அல்லாஹ் ஸ்பெஷலா சொல்றான். என்ன ஸ்பெஷலா சொல்றான்? நோன்பு என்பது எனக்குரியதுதான், அந்த நோன்புக்கு நானே கூலி வழங்குவேன் அல்லாஹ். நானே கூலி வழங்குவேன். அதை மறைச்சு வச்சிருக்கான் அல்லாஹ். அதுக்கான நன்மை என்ன? அதை இப்போ நான் சொல்ல மாட்டேன். அந்த நன்மை இருக்குது, அதை அல்லாஹ் அந்த நோன்பாளிகளை அழைத்து, நேருக்கு நேராக அல்லாஹ் அழைத்து, அல்லாஹ் தனது அழகை அவர்களுக்கு காட்டுவான். நோன்பாளிகள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அதன் மூலமாக அந்த சந்தோஷத்திலே அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த நன்மைகளை பெறுவார்களே, அதை விட ஒரு சந்தோஷம் இருக்குதா? அதை விட ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதா?
அப்படியான ஒரு நன்மை யாருக்கு கிடைக்குது? நோன்பாளிக்கு கிடைக்குது. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்குன்னாங்க. நோன்பாளிக்கு எத்தனை மகிழ்ச்சி? 2 மகிழ்ச்சி. ஒண்ணு என்னது? நோன்பு திறக்கும் போது இயற்கையாகவே காலையிலிருந்து பசித்திருந்து தாகித்திருந்து அந்த டைம் வர்ற வரை 6:30 ஆச்சா, 6 நெருங்கிருச்சா, இன்னும் 1 மணி, மத்த நேரமெல்லாம் எப்படி போகும் தெரியாது. அந்த 1 மணி நேரம் போறது இருக்குதே, அதுதான் ரொம்ப டைம். அப்படின்னா என்னடா இந்த டைம் வரலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல அதுக்காக தயாரிப்புகள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தயாரிப்புகள் இறங்கிடுவோம். நோம்பு கஞ்சி வாங்குறது என்ன, அதுக்கான ஃப்ரூட் சேலட் அதுக்கு ரெடி பண்றது என்ன, அதுக்கு வடை சம்சா பஜ்ஜி, இந்த மாதிரி அந்த நோம்பு திறக்கிற சம்பந்தமாகவே அசர் தொழுகை முடிஞ்சிட்டா இந்த 2 மணி நேரம் அதுக்காக ஒதுக்கிடுறது, இஃப்தாருக்கான வேலைகள். ஏன்? நோன்பு திறப்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாக, இறைவனுக்காக நான் தாகித்திருந்து பசித்திருந்து ஒரு நோன்பை நான் நிறைவேற்ற போகிறேன்னு ஒரு திருப்தியோட அந்த நோன்பை ஒரு வணக்கத்தை செய்து முடிக்கிறவங்கள அந்த ஒரு மகிழ்ச்சி வருதா இல்லையா? இது நோன்பாளிக்கு ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மகிழ்ச்சி இந்த உலகத்திலே வர்றது. இன்னொரு மகிழ்ச்சி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்பின் காரணமாக அல்லாஹ்வை அவர்கள் சந்திப்பது. 2வது மகிழ்ச்சி என்ன தெரியுமா? இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நோன்பாளிகளுக்கு மட்டும் ஸ்பெஷல் அல்லாஹ் கொடுக்கிறான். மற்ற வணக்க வழிபாடுகள் செய்வதை விட மற்ற வணக்க வழிபாடுகளுக்கு நன்மைகள் இருக்குது, அது ஒரு பக்கம். ஆனா நோன்பாளிகளுக்கு என்ற ஒரு சிறப்பை அல்லாஹ் வழங்குறான். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நோன்பின் காரணமாக அல்லாஹ்வை சந்திக்கிறது. அதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? நோன்பாளிகளை மட்டும் கூப்பிட்டு அல்லாஹ் வழங்குறானே, அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் அது. அததான் நானே அவர்களுக்கு கூலி வழங்குவேன். அல்லாஹ்வுடைய கையால் நம்ம தரக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த நன்மை, நோன்புடைய நன்மை. அப்ப நோன்பிற்கென்று ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. அந்த நன்மையின் மூலமாக நாம் சொர்க்கத்திற்கு இலகுவாக செல்ல அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த வாசலை திறந்து வைக்கிறான். இது சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுது. இவ்வளவு நன்மைகள் ஒரு பக்கம் இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் வைக்கக்கூடிய நோன்பு நம்மை நரகத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது. அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நோன்பு ஒரு கேடயம்ங்கறாங்க. எப்படியான கேடயம்? பாவத்திலிருந்து நம்மை தடுக்கிறது. பாவங்களை மன்னிக்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான அமல். ஒரு பக்கம் நன்மை, ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்முடைய பாவத்தை அழித்தொழிக்கிறது. எப்படி பாவத்தை அழித்தொழிக்கிறது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நரகத்தின் வாசல் அடைக்கப்படுவது விளக்கத்தை தான் பார்க்கிறோம். ஒரு நோன்பினுடைய கூலி இருக்குல்ல, ஒரே ஒரு நோன்புக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்ன தெரியுமா? எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய முகத்திற்காக அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து ஒரு நோன்பு வைப்பாரோ அவரை அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டு அவருடைய முகத்தை தூரமாக்கி விடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, 70 ஆண்டுகள் ஒரே ஒரு நோன்புக்கு. 1 மாத நோன்புக்கு ரசூலுல்லாஹ் சொல்லல, ஒரு நோன்பை ஒருவர் இறைவனுடைய திருப்திக்காக வைத்தார் என்று சொன்னால், இக்லாஸான முறையில் அந்த நோன்பை வைப்பார் என்று சொன்னால், அல்லாஹ் என்ன செய்யறான்? 70 ஆண்டுகள் அவருடைய முகத்தை நரகத்தை விட்டு தூரமாக்குறான்னு சொன்னா, 1 மாத கால நோன்பு இறைவனுக்காக வைக்கும் போது எவ்வளவு ஆண்டுகள் நரகத்தை விட்டு நம்மளை தூரமாக்குது. நரகத்தின் வாசல் அடைக்கப்படுதுங்கிறது விளக்கம் வழங்குதா? நோன்பு என்பது நரகத்தை விட்டு நம்மளை தடுக்குது, நரகத்தை விட்டு நம்மளை தூரமாக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரமலான்ல வைக்கக்கூடிய நோன்புக்கும் ரசூலுல்லாஹ் ஸ்பெஷலா சொல்றாங்க, ரமலான்ல வைக்கக்கூடிய நோன்பு நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறது? மன்னிக்க வைக்கிறது. எப்படி? மன்சாம ரமலான ஈமான கல்வி சாபன், எவர் ஒருவர் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நோன்பு வைக்கிறது. ஏதோ நம்ம முஸ்லிமா பிறந்துட்டோம், ரமலான் வந்துட்டா நம்ம நோன்பு வைக்கிறது நம்ம மேல கடமை, ஏதோ கடமைக்கு நோன்பு வைக்கிறது இல்லாம எப்படி நோன்பு வைக்கணும்? நன்மையை எதிர்பார்த்தவராக. எந்த நன்மை? இந்த நோன்பின் மூலமாக நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், இந்த நோன்பின் மூலமாக நான் இறைவனை சந்தித்து இறைவனிடத்திலிருந்து நான் கூலியை பெற வேண்டும், இதன் மூலமாக நான் ரையான் என்ற அந்த வாசல் வழியாக சுவனத்தில் நுழைய வேண்டும் என்ற நன்மையை எதிர்பார்த்தவராக ஒருவர் நோன்பு வைக்க வேண்டும். அப்படி நோன்பு வைக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவர் செய்த முன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது.
ஒருவர் ரமலானில் நோன்பு வைக்கிறார் என்றால் மன்சாம ரமலான் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்புக்கு குறிப்பிட்ட ரசூலா சொல்றாங்க. ரமலான்ல ஒருவர் நோன்பு வைக்கிறார், எப்படி வைக்கணும்? ஈமான் முதல்ல அல்லாஹ் பார்ப்பது ஈமான் கரெக்டா இருக்கணும். வெறும் நோன்பு காலில இருந்து நம்ம மாலை வரை பட்டினி இருப்பதை மட்டும் அல்லாஹ் பார்க்கல. இவன் அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையில் நம்பி இருக்கிறானா அதையும் பார்க்கிறான் அல்லாஹ். நான் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டிருக்கிறேன், நான் அல்லாஹ்விடத்திலும் துவா செய்வேன், இறைவன் அல்லாதவர்கள்ட்டையும் நான் துவா செய்வேன், அல்லாஹ்விடத்திலையும் புள்ள பாக்கியத்தை கேட்பேன், அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்டையும் புள்ள பாக்கியத்தை கேட்பேன் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் ஏதாவது ஒரு வழிபாட்டை பிறருக்கு செலுத்தியவர்களாக, இறைவனுடைய ஆற்றல் இறைவனுடைய பண்புகளை ஏதாவது ஒரு பண்பு பிறருக்கு இருப்பதாக நம்பிவிட்டு ஒருவர் என்னதான் நோன்பு இருந்தாலும் சரி, என்னதான் ஐவேளை தொழுதாலும் சரி, என்னதான் இரவு முழுவதும் நின்று வணங்கினாலும் சரி, அந்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் சுருட்டியை வீசிடுவான். முதல்ல அல்லாஹ் எதிர்பார்ப்பது ஈமான் கரெக்டா இருக்கணும், அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை கரெக்டா இருக்கணும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ரமலானில் யாருக்கு திரும்ப நன்மை கிடைக்கும், யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் தெரியுமா? இறை நம்பிக்கையை சரியான முறையில் வைத்தவராக, ஈமானோடு நன்மை எதிர்பார்ப்பவராகவும். அதான் ரெண்டு வார்த்தையை ரசூலுல்லாஹ் போடுறாங்க. அப்ப இறை நம்பிக்கை என்பது முக்கியமானதாக இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் ஒருவர் நோன்பு வைக்கிறார் என்று சொன்னால் அவர் செய்த முன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. இப்படி பாவங்கள் மன்னிக்கப்படுவதன் மூலமாக நரகத்திற்கு செல்ல விடாமல் அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த நோன்பாளிகளை பாதுகாக்கிறான். அந்த ரமலானை நன்மைகளை செய்ய முயற்சிப்பவர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான். இதன் மூலமாக அவர்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதன் வழியாக அவர்கள் நரகத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கப்படுகிறார்கள். அவருக்கான நரகத்தின் வாசல் அடைக்கப்படுகிறது. இதுதான் அந்த செய்தியுடைய தெளிவான விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய மற்ற செய்திகள் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இதே ஹதீஸுடைய தொடர்ச்சியில் என்ன வருது? ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். இப்ப சில பேருக்கு சந்தேகம் வரும், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறாங்கன்னா சில பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்ம மக்கள்கிட்ட இன்னும் சில நம்பிக்கைகள் இருக்கு. ரமலான் வந்துட்டா ஷைத்தானுக்கெல்லாம் அல்லாஹ் பூட்டு போட்டுருவான், ஷைத்தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டான். அதனாலதான் நிறைய பேர் என்ன செய்யறோம், ரமலான்ல எல்லாம் 5 வேளை அப்படியே தொழுகிறோம். எல்லாரும் தொழாதவர்கள் எல்லாம் தொலை எடுத்துடுறாங்க, குரான் ஓதாதவர்கள் எல்லாம் குரான் ஓத ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்? ஷைத்தானுக்கு பூட்டு போடப்பட்டுருச்சு, அவ்வளவுதான், ஷைத்தானுடைய வேலை பலிக்காது இப்படி நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான அர்த்தம் அதுவான்னு கேட்டா கிடையாது. ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது என்று ஹதீஸ் இருக்கிறது தவிர ஷைத்தானுக்கு அல்லாஹ் பூட்டு போட்டு விடுகிறான் அப்படின்னு வருது அந்த ஹதீஸ். அல்லாஹ்வே ஷைத்தானுக்கு பூட்டு போட்டா என்ன ஆகும்? ஷைத்தானுடைய வேலை இந்த உலகத்தில் எதுவுமே நடக்கக்கூடாது. ரமலான் மாசம் வந்துவிட்டால் ஷைத்தானுக்கு அல்லாஹ்வே பூட்டு போட்டுறான் அப்படின்னா இன்னைக்கு தீமையான காரியங்களை செய்ய வைக்கிறது யாரு? பாவ செயல்கள் செய்ய வைக்கிறது யாரு? ஷைத்தான் தானே தூண்டுறான். விபச்சாரம் நடந்தாலும் சரி, மது சாராய கடைகளாக இருந்தாலும் சரி, சினிமா தியேட்டருக்கு போக வைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் செய்ய தூண்டியது யார்? ஷைத்தான். அப்ப ஷைத்தானுக்கு பூட்டு போடப்பட்டா என்ன நடந்திருக்கணும்? எல்லா டாஸ்மாக் சாராய கடைகளும் இழுத்து பூட்டப்பட்டிருக்கணும், எல்லா சினிமா தியேட்டர்களும் இழுத்து பூட்டப்பட்டிருக்கணும், எவனை எந்த தீமைகளும் செய்யக்கூடாது. ஆனா ரமலான் மாசத்துல அந்த காரியம் நடக்குதா இல்லையா? ரமலான் மாசத்திலையும் வட்டி வாங்குறான், ஜினா செய்யறவன் செய்யறான், ரமலான் மாசத்திலையும் தண்ணி அடிக்கிறவன் இருக்கதான் செய்யறான். பீடி சிகரெட் குடிக்கிறது என்ன, அது ஹலாலான காரியமா? நோம்ப திறந்துட்டு போய் பீடியை பக்குன்னு புகை வேண்டி விடுறாங்களே, நம்ம சமுதாயத்துல இருக்கதானே செய்யுது. நோம்பு எப்படா திறப்புன்னு சொல்லி நல்லா தான் கட்டுப்பட்டு இருந்துட்டு நோம்ப திறந்ததுன்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல போய் பக்குன்னு வெளியில கடற்கரைக்கு போய் உடனே ரயில் வண்டி தான் போகுது. அந்த செயலை செய்ய வச்சது யாரு? பீடி சிகரெட் என்பது ஹராமான தெளிவான ஹராம். லா குல்கூபி ஐதிக்கும் இல்ல தஹலுக்கா. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், உங்கள் கைகளாலே நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள். எதுவெல்லாம் நமக்கு கேடை ஏற்படுத்துமோ, நாசத்தை ஏற்படுத்துமோ அனைத்தும் ஹராமாக்கப்பட்ட காரியம். இந்த ஹராமான செயலை தூண்டியது யார்? ஷைத்தான் தானே. இந்த ஷைத்தானுடைய வேலையை ரமலானிலே செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ரமலானிலே அந்த ஷைத்தானுடைய செயலை செய்யறாங்கன்னு சொன்னா அப்ப ஷைத்தானுக்கு பூட்டு போடப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அதோடைய விளக்கம் என்ன? ஷைத்தானுக்கு பூட்டு போடப்பட்டால், அல்லாஹ் ஷைத்தானுக்கு பூட்டு போட்டால் எந்த தவறு நடக்கக்கூடாது, நடக்கிறது. அப்ப நாம் சரியான முறையில் அந்த செய்தியை விளங்கவில்லை. அந்த செய்திக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், எவர்கள் இந்த ரமலானில் நன்மை அடைய வேண்டும் என்று உளப்பூர்வமாக முயற்சிக்கிறார்களோ, அதற்கான நேரத்தை ஒதுக்கி வருகிறார்களோ, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது. இதான் அதோட அர்த்தம்.
ரமலான்ல ஒருத்தர் என்ன செய்யறார், அவர் மனசுல நினைக்கிறார், ரமலான் வந்துருச்சு, மற்ற மாசத்துல நம்ம செஞ்ச அமல்களை விட இந்த மாசத்துல கூடுதலா செய்யணும், அதிகமா குர்ஆன் ஓதணும், அதிகமா நின்று வணங்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறார். நினைத்து அதற்காக காலெடுத்து வைக்கிறார், அதற்காக முயற்சி எடுக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய சைத்தான், ஒவ்வொரு மனிதனுடைய ரத்த நாளங்களில் சைத்தான் ஓடுறானா இல்லையா, ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒவ்வொரு சைத்தான் இருக்கிறான். அந்த சைத்தானுக்கு கூட்டு போடப்படுது. ஏன்? மற்ற மாதங்கள் அந்த நன்மையை செய்யும் போது அவனுடைய சூழ்ச்சி அதிகமா இருக்கும், அவனுடைய அந்த செய்ய விடாமல் தடுப்பதற்கான நன்மையை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய வேலைகள் அதிகமாக இருக்கும். ஆனா ரமலான் வந்துவிட்டால் ஒருவன் அதற்காக முயற்சி எடுக்கும் போது அவனுடைய சூழ்ச்சி பலிக்காது. யாருக்கு பலிக்காது? எவன் அதற்கான முயற்சி எடுக்கின்றான் அவனிடத்தில் இருக்கக்கூடிய சைத்தானுக்கு பலிக்காது. ஒருத்தன் வந்து ரமலான் வந்த பிறகும் எல்லா மாசமா இருந்தா அந்த மாசம், எல்லா மாசத்திலும் நான் எப்படி இருந்தேன்னு அப்படிதான் இருப்பேன், இந்த மாசத்துலயும் நான் வந்து பொடுபோக்க தான் இருப்பேன், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம தான் இருப்பேன், இந்த மாசத்துலயும் நான் பாவங்கள்ல மூழ்கி தான் கிடப்பேன்னு ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா அவனிடத்தில் இருக்கக்கூடிய சைத்தானுக்கு கூட்டு போடப்படாது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி எதை உணர்த்தது? எவர்கள் இந்த ரமலான்ல நன்மையை நோக்கி விரைகிறார்களோ, சொர்க்கத்தை நோக்கி விரைகிறார்களோ, நரகத்தை விட்டும் தூரமாக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சைத்தானுக்கு கூட்டப்படப்படுது. அதனாலதான் அப்படி நினைக்கின்ற ஒவ்வொருவர்களும் பள்ளிவாசலுக்கு வரும்போது சைத்தான் தடுக்க மாட்டோம். அதனால ரமலான்ல நீங்க ஃபஜ்ர் தொழுகையில பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்கள் நிரம்பி வழியும். மற்ற மாதங்கள்ல ஃபஜ்ர் தொழுகையில வெறிச்சோடி இருக்கும். அப்ப ஏன் மற்ற மாதங்கள்ல தஹஜ்ஜத் நேரத்துல எந்திரிக்கவே முடியல? சுபுஹ் தொழுகைனா பல பேர்களுக்கு சுபுஹ் தொழுகைனா என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. சுபுஹ் தொழுகைன்னு ஒன்று இருக்குதாங்கிற அளவுக்கு பல பேர்களுக்கு இருப்பதை எல்லாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய சமுதாயம் ஒவ்வொரு ஊர்ல, இது அம்மாபுரத்தில் மட்டுமல்ல, நிறைந்து இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழக்கூடிய எல்லா ஊர்களையும் எடுத்துக்கிறீங்க, ஜும்மா தொழுகைகள்ல எல்லா பள்ளிவாசலும் நிரம்பி வழியுது. ஜும்மா தொழுகை வந்துவிட்டால் எல்லா பள்ளிவாசலும் சரி, இடம் பத்த மாட்டது. இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தவங்க? வெளியூர்கள்ல இருந்து பஸ் பிடிச்சு வந்தவங்களா? வெளியூர்கள் பஸ் பிடிச்சிருந்தா வெளியூர்ல உள்ள பள்ளிவாசல் நிரம்பி வெளியுது. அப்ப அந்த மக்கள் எல்லாம் யாரு? எல்லாம் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள். ஜும்மா தொழுகை கடமை என்று நினைத்து அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்கு என்று எல்லாரும் என்ன செய்யறாங்க? வர்றாங்க. உண்மைதான், அல்லாஹ்வுடைய அருள் அதிகமாக பெறக்கூடிய ஒரு தொழுகை, இறைவன் கடமையாக்கிய தொழுகை தான். ஆனா ஜும்மாவுக்கு பிறகு அசர்ந்த ஒரு தொழுகை வரும், அது இறைவன் கடமையாக்கினது தானே. அது மிகப்பெரிய, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, எவன் ஒரு அசர் தொழுகை தொழுகலையோ அவன் மிகப்பெரிய சொத்தை இழந்தவன், செல்வத்தை இழந்தவன் என்று சொல்றாங்க. அவ்வளவு பெரிய சிறப்பு மிக்க ஒரு தொழுகையே பாத்தீங்கன்னா வெறிச்சோடி இருக்கும். ஒரு சஃப்பு நிரம்புறத பல பள்ளிவாசல்ல கேள்விக்குறி. அப்போ மற்ற மாதங்கள்ல பாக்குறோம் பள்ளிவாசல் நிரம்பி வழிய மாட்டுது. ஏன்? ஷைத்தானுடைய சூழ்ச்சி அதிகமா இருக்குது. அந்த சூழ்ச்சிகளையும் முறியடித்து வருகிறார்கள் அல்லவா, அவர்கள் தான் மற்ற மாதங்களெல்லாம் பள்ளிவாசல் நிரப்புறது. பள்ளிவாசல் வரக்கூடிய இந்த ஒரு சஃப்பு ரெண்டு சஃப்பு இருக்குது, இவர்கள்லாம் யாரு? ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் இருந்தும் கூட அதுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்குத்தான் கட்டுப்படுவேன் என்று அதை சூழ்ச்சிகளை முறியடித்து போராடி வரக்கூடியவர்கள். ஆனா ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல அகப்பட்டு மூழ்கியவர்கள் பல பேர் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த கட்டளையை புறக்கணித்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனா ரமலான் வந்துவிட்டால் சிலர் அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது ஷைத்தான் வந்து தடுக்க மாட்டான். குர்ஆனை ஓதன்னு நினைக்கிறானா, நினைச்சானா ஒருத்தர் வந்து எடுத்து ஓதும் போது இப்ப ஓதாத அப்புறம் ஓதிக்க அப்படின்னு சொல்ல மாட்டான். பாத்தீங்கன்னா பல பேர் ஒரு ஜூஸ் என்ன, ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ், ரெண்டு ஜூஸ், மூணு ஜூஸ் இப்படிலாம் ஓதுவாங்க. சில பேர் ஒரு மாசத்துல 2 குர்ஆன் முடிக்கக்கூடியவர்களா இருக்காங்க. 2 குர்ஆன் என்ன, 2 தடவை ஓதி குர்ஆன் முடிக்கும், அந்த அளவுக்கு ஓதிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதே மற்ற மாதங்கள்ல அவங்கள்ட்ட போய் பாருங்க, குர்ஆன் வந்து அப்படியே அலமாரிக்கு போயிடும். ரமலான் வந்தாதான் பல பேருக்கு குர்ஆனுடைய ஞாபகமா இப்படி தூசியை தட்டுவாங்க. ரமலான் வந்துருச்சு, இன்ஷா அல்லாஹ் 30 ஜுஸை இந்த ரமலான்ல ஓதி முடிச்சிடணும். அப்ப ஏன்னு கேட்டா, ரமலான்ல அதை செய்ய முயற்சிக்கும் போது நம்ம தெரிஞ்சக்கூடிய சைத்தானுடைய அந்த சூழ்ச்சி எடுபட மாட்டுதுன்னு சொல்றோம்ல, இததான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஷைத்தானுக்கு பூட்டுப்படப்படுது. எதன் மூலமாக பூட்டுப்படப்படுது? அவன் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக பூட்டுப்படப்படுது, அவன் செய்யக்கூடிய நல்லறங்களின் மூலமாக பூட்டுப்படப்படுது. இதை நாம் இப்படி புரிந்து கொண்டோம் சொன்னா மற்ற காரியங்கள்ல தீமை நடக்குது, ஷைத்தானுடைய காரியம் நடக்குது என்பதற்கு குழம்ப தேவையே இல்லை.
அப்ப இந்த ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு ஹதீஸே ரமலானுடைய சிறப்பை நமக்கு தெளிவாக விளக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த அளவிற்கு ரமலானுடைய சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருந்தாலும் கூட ரமலான் எதற்காக சிறப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஏன் அல்லாஹ் ரமலானை சிறப்பித்திருக்கிறான்? அதை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி தர்றான். ரமலான் ஏன் சிறப்பாக்கப்பட்டிருக்கு தெரியுமா? சூரத்துல் பக்ராவுல அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. குர்ஆன் இந்த மாதத்தில் முதலாக அல்லாஹ்வுடைய அருள்வரை வேதம் முதலாக அருளப்பட்டது என்னும் காரணத்தினாலதான் அல்லாஹ் இந்த ரமலானை சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். அப்படி என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ரமலானுக்கு இவ்வளவு சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுது, நரகத்தின் வாசல் அடைக்கப்படுது என்றெல்லாம் இவ்வளவு ஒரு சிறப்பை அல்லாஹ்வுடைய அருள் பொழியக்கூடிய ஒரு மாதமா அல்லாஹ் ஆக்கியிருப்பதனுடைய விளைவே, அதுக்குரிய காரணமே இந்த குர்ஆனை வைத்துதான். அப்படி என்றால் இந்த குர்ஆன் எவ்வளவு சிறப்பு மிக்கது, அந்த குர்ஆன் எப்படிப்பட்ட சிறப்பு மிக்கது என்பதை அந்த வசனத்துடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்றான். ரமலானை பற்றி சொல்லக்கூடிய அதே வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே குர்ஆன் எப்படிப்பட்ட குர்ஆன் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த குர்ஆன் இருக்கிறதே, இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, நேர்வழியை தெளிவாக சொல்லக்கூடியது. வல் ஃபுர்கான், உண்மை பொய்யை பிரித்து காட்டக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்கிறது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு. எனவே அந்த மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் அல்லாஹ் சொல்றான். இப்ப நீங்க யோசிக்கணும், ரமலானை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்த நோக்கம் குர்ஆன்ங்கறான். குர்ஆனுடைய சிறப்பு அல்லாஹ் சொல்லிட்டான். மனிதர்களுக்கு நேர்வழியை சொல்வதற்குத்தான் குர்ஆன் வந்திருக்குதுங்கிறான் அல்லாஹ். அந்த மாதத்துல நோன்பு வைக்கணும் அல்லாஹ் சொல்லணும். நோன்பு ஏன் அல்லாஹ் கடமையாக்கணும்? அந்த கேள்வி வருதா இல்லையா? அதுக்கு என்ன பதில் தெரியுமா? நோன்புக்கா எதுக்காக நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்பதை சூரத்துல் பக்ராவுடைய அதற்கான விளக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஏன் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவராக ஆவதற்காக. இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் இறையச்சமுடையவராக தக்வா உடையவராக ஆகலாம். அதற்குத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது என்று அல்லாஹ் சொல்றான். இந்த நோன்பு எதற்காக கடமையாக்கப்பட்டு, சில பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்னா, அல்லாஹ்வுக்காக பசியை உணர்றதுக்கு தான் நோன்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இறைவனுக்காக பட்டினி இருக்கிற பாத்தீங்களா, இதுக்குத்தான் நோன்புங்கிறாங்க. பட்டினி பசியை தான் உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கடமையாக்கணும்னு சொன்னா பணக்காரனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கணும். ஒருவேளை சோத்து கஷ்டப்படுறானே, ஏழ்மையா இருக்கிறானே, அவன் முஸ்லிமாக இருந்தால் அவனுக்கு நோன்பு கடமைதான். நோன்பு என்பதனுடைய நோக்கம் பசியை உணர்வதற்கல்ல, தாகத்தை உணர்வதற்கல்ல, இறையச்சத்தை உணர்வதற்கு, இறையச்சத்திற்கான ஒரு பயிற்சி இந்த நோன்பு. எப்படி ஒருவனுக்கு பகல் நேரத்தில் கடுமையான பசி ஏற்படுகிறது, உச்சி வெயில், நுகருடைய நேரம், தாகம், தண்ணீருக்காக நாக்கு ஏங்குகிறது, அந்த நேரத்தில் லுகர் தொழுகைக்கு பள்ளிவாசல்ல வந்து உது செய்கிறான். உது செய்யும் போது நாக்குல இருந்து தண்ணி படும்போது ஜில்லுன்னு இருக்கும். யாருக்கும் தெரியாம ஒரு மிடர் தொண்டைக்குழியில தண்ணியை இறக்குனா யாருக்கு தெரிய போகுது? உது செய்யறதோட சேர்த்து ஒரே ஒரு மிடக்கு உள்ள அப்படி தண்ணி ஒரு சொட்டு உள்ளுக்குள்ள இறக்குனா யாரும் பார்க்க போறாங்க? பக்கத்துல யாருக்கும் தெரிய போறது கிடையாது. ஒரு சொட்டு தண்ணீர தொண்டைக்குழியில யாராவது இறக்குவானா? இறக்க மாட்டான். ஏன்? என் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு யாருக்கும் தெரியாமல் என்னால் இதை செய்ய முடியும். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்துவது ஹராம் என்று என் இறைவன் இதை தடை செய்திருக்கிறான். இறைவன் ஹராமாக்கி இந்த காரியத்தை என்னால் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் யாரும் அதை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறானே. எந்த இறைவன் இதை ஹராமாக்கி இருக்கிறானோ அந்த இறைவனுக்கு தெரியாமல் நான் செய்ய முடியாது என்ற உணர்வின் காரணமாக தானே ஒருவன் எவ்வளவுதான் பசியில் இருந்தாலும் யாரும் பார்க்காத சூழலில் இருந்தாலும் இறைவன் ஹராமாக்கிய காரியத்தை செய்யாமல் இருக்கிறான் அல்லவா? அதுதான் இறையச்சம். அந்த இறையச்சத்திற்கான பயிற்சி தான் ரமலான். ஏன் இந்த பயிற்சி அல்லாஹ் கொடுக்கிறான்னு சொன்னா, இதுதான் மற்ற காலங்களில் வர வேண்டும்.
இறைவன் நம்மளை கண்டிப்பான், இறைவன் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நாளைக்கு மறுமை விசாரணை இருக்கிறது என்ற உணர்வு எப்போது இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான்ல நோன்பு என்ற கடமையை வைத்திருக்கிறான். அதை குறிப்பாக இந்த குர்ஆனுக்காக அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று சொன்னால், குர்ஆன்ல நேர்வழி இருக்கிறது சொல்லிட்டு அல்லாஹ் நோன்பை சொல்றான்னு சொன்னா அதுக்கும் காரணம் இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? குர்ஆனை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், என்ன மாதிரி அறிமுகப்படுத்துறான்? ஹுதல் லின்னாஸ்ங்கறான், மனிதர்களுக்கு நேர்வழி இருக்குதுங்கறான். நேர்வழியை தெரியணும்னா நீங்க குர்ஆனை படிச்சு பாருங்களேன். குர்ஆனை படிச்சால் நேர்வழி கிடைச்சிருமா எல்லாருக்கும்? குர்ஆனை படிக்கிற எல்லாரும் ஷிர்க்கை விட்டு விலகிட்டாங்களா? குர்ஆனை முழுசா மனப்பாடம் பண்ண சில நபர்கள் தர்காவுல போய் சஜ்தா செய்கிறார்கள், தாயை தணிந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாதக செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால், அப்ப குர்ஆன்ல படித்து விட்டு வழிகேட்டு பக்கம் போறாங்களே, என்ன காரணம்? அததான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அலிஃப் லாம் மீம் சூரத்துல் பக்ராவிலே வருது. ஸாலிகல் கிதாப், இது வேதம், லா ரைப ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஹுதல் லில் முத்தகீன், இது இறையச்சமுடையவர்களுக்கு தான் நேர்வழி காட்டும். இந்த குர்ஆன்ல நேர்வழி இருக்குது. அந்த நேர்வழி யாருக்கு கிடைக்கும்? எல்லாருக்கும் கிடைக்காது. யாருக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதோ, இறைவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறதோ, அவர்களுக்குத்தான் இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய நேர்வழியில் நடக்க முடியும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இதற்குத்தான் ரமலானை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் என்பதை புரிய வேண்டும். இதற்குத்தான் நோன்பு என்பதை கடமையாக்கி இருக்கிறான் என்பதை உணர்ந்து அந்த ரமலானில் நோன்பாக இருக்கட்டும், இன்னும் பிற அமல்களாக இருக்கட்டும், இறைவன் எந்த காரியத்திற்காக இந்த ரமலானை சிறப்பித்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த நேர்வழியில் இறுதி மூச்சு வரையிலும் பயணித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.